அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம்னு நாளைக்கு மாலையில சரியா ஒரு 3:30 மணிக்கு தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் நடைபெற இருக்கிறது அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள் ஒரு பதிவு போட்டுக்கிறாங்க எஸ்தலத்துல. அந்த பதிவினுடைய வெளிப்பாடுகள் என்ன, யாரெல்லாம் அவர் குறிப்பிடுறாரு அப்படிங்கிறது தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. சோ SP லட்சுமணன் அவர்கள் என்ன பதிவு போட்டுருக்காங்க அப்படிங்கறத முதல்ல நம்ம படிச்சு பாத்துறலாம். எக்ஸலத்துல பதிவு என்ன போட்டுருக்காங்கன்னு. பல மாதங்களாக எதிர்பார்க்கப்பட்ட தமிழக அமைச்சரவை மாற்றம் நாளை பிற்பகல் 3:30 மணிக்கு அரங்கேற இருக்கிறது. 3 அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதியதாக 3 பேர் அமைச்சராக மாறப்போகிறார்கள். செந்தில் பாலாஜி மீண்டும் மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சராவதில் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாரு. மேலும் கடந்த 50 ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக உயர்கல்விக்கு பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். நிஜமாகவே சமூக நீதியை வலுப்படுத்தக்கூடிய ஏற்பாடு இது. இந்த புரட்சிக்கு சமீப 10 ஆண்டுகளில் வித்திட்டவர் மறைந்த ஜெயலலிதா தான். பட்டியலினத்தைச் சேர்ந்தவரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக்கியவர் அவர். சிறுபான்மை சமூகத்தில் கவலைப்பட ஒன்றுமில்லை. ஒருவர் போய் ஒருவர் வருகிறார். பால் வளம் கைமாறுகிறது. சுற்றுச்சூழல் இன்னொருவருக்கு கூடுதலாக போகிறது. புதியவர்களுக்கு வாழ்த்துகள் அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. மேலும் இதற்கு அடுத்தபடியாக நாளை நடைபெற உள்ள அமைச்சரவை மாற்றத்தின் போதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக நியமிப்பதற்கான அறிவிப்பும் வர இருக்கிறது. உதயநிதிக்கு கூடுதலாக எந்தெந்த இலாக்காக்கள் ஒதுக்கப்படும், இதற்காக துறைகளை இழக்கப் போகும் அமைச்சர்கள் சீனியர்கள் யார் யார் என்றெல்லாம் கடந்த சில வாரங்களாக வதந்திகள் மற்றும் கேள்விகள் உலா வந்தன. சீனியர்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம். இப்போ சீனியர்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி யாருடைய துறையையும் பறித்து எனக்கு கூடுதலாக எந்த துறையும் தர வேண்டாம், இப்போது இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறையே போதும் என்று சொல்லியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். வாரிசு என்பதால் ஆணவத்தையோ அதிகார மமதையோ காட்டாமல் தன்னடக்கத்தோடு உழைத்தால் தமிழக மக்கள் ரசிக்கவே செய்வார்கள். அந்த தடத்திலேயே பயணிக்க விரும்பும் உதயநிதிக்கு வாழ்த்துகள். ஆனாலும் முதல்வர் தன்வசம் இருக்கும் இப்போது வைத்திருக்கக்கூடிய திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறையை உதயநிதிக்கு கூடுதலாக தர இருக்கிறார்கள். கற்றுக்கொள்ள நல்ல துறை. இதே தன்னடக்கத்தோடு கூடுதல் உழைப்போடு புதிய பதவியை தொடர மீண்டும் வாழ்த்துகள் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுகளை மூத்த பத்திரிகையாளர் திரு SP சொல்லியிருக்கிறாங்க. இதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ரொம்ப குறிப்பாக செக்ரிகேட் பண்ணி கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் 3 அமைச்சர்கள் புதிதாக பதவி ஏற்க போகிறாங்க. அந்த 3 பேரில் முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவினுடைய இன்றைக்கு சட்டமன்ற கொறடாவாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கோவி செழியன் அவர்கள் தான். கோவி செழியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக மாறப்போகிறார்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு யாரிடம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மரியாதைக்குரிய திரு பொன்முடி அவர்களிடம் இருக்கிறது. எனவே பொன்முடி அவர்களிடம் இருந்து அந்த துறையானது எடுத்துக்கொள்ளப்பட்டு கோவி செழியனிடம் கொடுக்கப்படவிருக்கிறது. இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிற அமைச்சரக பொறுப்புக்கு பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டில் பெஞ்சமின் அப்படிங்கிறவரை அமைச்சராக பொறுப்பேற்க செய்திருந்தார் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள். எனவே ஜெயலலிதா அம்மையார் முதலாக கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு பள்ளிக்கல்வித்துறையை கொடுத்து சமூக நீதிக்கு முதல்ல ஒரு அடித்தளம் போட்டாங்க. அதை பின்பற்றி இன்றைக்கு திமுக எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பத்திரிகையாளர் SPL அவர்கள். மேலும் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த சிறுபான்மையினர் கவலைப்பட ஒன்றுமில்லை. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அமைச்சர் தான் செஞ்சி மஸ்தான் இருக்கிறாரு. அப்போ ஒருவர் போய் ஒருவர் வருகிறார் அப்படின்னா நிச்சயமா ரிப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னொரு இஸ்லாமியராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே திமுகவினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த மரியாதைக்குரிய ஆவடி நாசர் அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். பால்வளத்துறை பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார்.
அவருக்கு பதிலாக அந்த பால்வளத்துறை யாரிடம் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் மனோ தங்கராஜ் கொடுத்துருக்குறாங்க. இப்போது மனோ தங்கராஜ் அவரிடமிருந்தும் அந்த துறை வந்து கைமாறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்றால் மனோ தங்கராஜ் அவர்கள் அமைச்சர் பொறுப்பிலிருந்து கீழிறக்கப்படுகிறாரா அப்படிங்கிறதும் இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதே போல கூடுதலாக ஒரு செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் துறை அமைச்சராகவும் வந்து இப்போது இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய அமைச்சர் திரு மெய்யநாதன் அவர்களுடைய துறையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருவருக்கு வந்து கூடுதல் துறையாக வந்து மாற்றப்படவிருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்படி என்றால் அமைச்சர் மெய்யநாதன் அவருடைய பொறுப்பும் வந்து தற்போது பிடுங்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியாகத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது இப்போதைக்கு இவருடைய ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில். எனில் 3 புதியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக போகிறார்னு சொல்றாங்க. அப்படி என்றால் செந்தில் பாலாஜி அவரிடம் என்ன பொறுப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல ஒரு பேசப்பட பொருள் உருவாகி இருந்தது. ஆனால் தற்போது இவர் போட்டுக்கூடிய டிவி அடிப்படையில் செந்தில் பாலாஜி கிட்ட என்ன இருந்துச்சோ அதையே மீண்டும் கொடுக்க போறாங்க. அவரிடம் இருந்த துறைகள் என்ன பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை இருந்துச்சு, அதே போல மதுவிலக்கு துறை இருந்துச்சு. அப்ப மீண்டும் அவர்கிட்ட அதே துறையை கொடுக்க போறாங்க அப்படின்னா எந்த விதமான விமர்சனத்தையும் தாங்கக்கூடிய ஒரு எல்லைக்கு வந்து திமுக போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னா இவரிடம் மதுவிலக்கு மற்றும் இந்த பிரிவு இருந்தபோது ஏற்பட்ட பல நெருக்கடிகளை வந்து இதே டாஸ்மாகை சேர்ந்த ஊழியர்கள் மூலமாக பலவிதமான ஆதாரங்களோடு நம்ம வந்து பேசியிருந்தோம். டாஸ்மாக் துறையில் பல முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முறைகேடுகளை தட்டி கேட்க சொல்லி சிஐடியை சேர்ந்த டாஸ்மாக் ஊழியர்கள் சம்மேளனம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க, ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாங்க. அதன் வழியாக மரியாதைக்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் பல முறை முறையிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அந்த முறையீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரில் எழுதப்பட்ட வார்த்தைகளாக மாறி போனது. அவரிடம் சொல்லியும் கூட அந்த விஷயம் வந்து செயல்படுத்தப்படலை அப்படி சொல்லிதான் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவர் சிறைக்கும் போனார், அமைச்சரவையும் மாற்றப்பட்டு இன்றைக்கு அது முத்துச்சாமி ஐயாவிடம் இருக்கிறது. அப்ப அமைச்சர் முத்துச்சாமியிடம் இருந்து மதுவிலக்கை மற்றும் அந்த வந்து பிரிவு வந்து தூக்குறாங்க. அதே போல அமைச்சர் தங்கம் தென்னரசு அவரிடம் இருந்து வந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்தையும் தூக்குறாங்க. இரண்டையும் தூக்கி மீண்டும் யார் வைத்திருந்தாரோ அதே போல செந்தில் பாலாஜியிடம் வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ட்வீட்ல. ஸோ நாளைக்கு சாயங்காலம் ஒரு 3:30 மணி அளவில் இந்த மாற்றங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதிகாரத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவரிலிருந்து வந்த செய்தியை பகிர்வார், பேசுவார், உறுதிப்பட சொல்லுவார் திரு எஸ்பிஎல் அவர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த செய்தியை வந்து நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மீட் பண்ணிட்டு வந்திருப்பார். இந்த மீட்டிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையில் அவர் வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுத்ததன் போது தமிழ்நாட்டினுடைய நிதி நெருக்கடி தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். தமிழ்நாட்டில் பலவிதமான துறைகளுக்கு நிதி இன்றும் சரிவர வராமல் இருக்கிறது. அதனை தர வேண்டி அதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியதான் நாங்கள் வந்து பிரதமர் மோடியை வந்து மீட் பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு நீண்ட நெடிய ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருப்பாரு. சில நிமிடங்கள் தான் பேச நாங்கள் போனோம். ஆனால் 45 நிமிடங்கள் எங்களுக்கு நேரம் கொடுத்திருந்தார் மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்த சந்திப்பு நல்ல சந்திப்பாக இருந்துச்சு, இனிய சந்திப்பாக இருந்துச்சு. ஆனால் இந்த சந்திப்பு பயனுள்ள சந்திப்பாக இருக்கணும் அப்படின்னா அவர் நாங்கள் கேட்டதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு டீட்டெயில்டு பிரஸ் மீட்டை கொடுத்திருந்தாரு நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இந்த மீட்டிங் அப்படிங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் இந்த இஷ்யூஸுக்காக பேசுனது மட்டும் இல்லாமல், இதற்காக நிதி கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், எங்களுடைய அமைச்சர்கள் நாங்கள் சில விஷயங்களை வந்து பண்ண போகிறோம், அதை பற்றி ஒரு சின்ன, அதாவது நான் இது எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போ அதிமுக வந்து ஒரு முறை துணை முதலமைச்சர் வந்து ஓபிஎஸ் கொடுத்தாங்க, அது பிஜேபி அழுத்தத்தில் கொடுத்தாங்க, அவங்க சொல்லி இவங்க செய்கிறாங்க, அவங்க கமாண்டர் இவங்க வந்து சர்வெண்ட்டாக இருக்கிறாங்கன்ற மாதிரி பிஜேபியும் அதிமுகவையும் வந்து ஒப்பிட்டு பேசிய வார்த்தைகள் இன்னுமே இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் நான் இதை சொல்லலை. ஆனால் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்னர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுடைய ஒரு வெளிப்பாடு எடுத்துக்கலாம். நிச்சயமாக அந்த 45 நிமிடத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் வந்து மினிஸ்ட்ரியில் மாற்றங்களை கொண்டு வர போகிறேன், என் பையனையும் நான் மினிஸ்டர் ஆக்க போகிறேன், அடுத்த கட்டமாக ஒரு முக்கியமான ஒரு துறையை கொடுக்க போகிறேன், துணை முதலமைச்சராகவும் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி இருப்பதற்கு வாய்ப்புகள் நிரம்ப இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்ட்ரி அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பேசவே முடியும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்திக்கிறார். டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். ஸோ ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் சில விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஇன்சிடென்ட்னு நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமாக அதில் வந்து ஒரு பகிர்தல் இருக்கும்.
ஒரு உறவு பகிர்தல் இருக்கும், நாங்கள் இந்த மாதிரி பண்ண போகிறோம், ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் எங்களுக்குள்ள சில மாற்றங்கள் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஷேர் பண்ணியிருக்கலாம். இந்த பார்வையோடு பார்க்கும்போது நடுவண் அரசினுடைய பார்வையும் தற்போது தமிழ்நாட்டின் மீது இருக்க வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு முக்கியமான நபர், ஒரு வாரிசுன்ற முகமோடு இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்கள் இன்றைக்கு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார் செய்தி வெளியாகிறது அப்படிங்கிறது பாஜகவுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு விஷயமா அவங்க வந்து பார்ப்பாங்க. எப்படின்னா, விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் இதுமாதிரி ரொம்ப ஈஸியாக கிரிட்டிசைஸ் பண்ண முடியுன்றதுக்கு பண்ணுவாங்க. ஆனால் இதன் பிறகு பாஜக எப்படி ரியாக்ட் செய்ய போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். அதே சமயம் உதயநிதியினுடைய அந்த கோரிக்கை என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் கிட்ட இருந்து அமைச்சரவை கொடுக்காதீங்க, கனிம வளத்துறையை வந்து மரியாதைக்குரிய துரைமுருகன் வந்து பிரித்தெடுத்து இவரிடம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா கனிம வளத்துறையில வந்து பல பிரச்சனைகள் இருக்குது, கனிம வள கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது, அதுல சீர் செய்ய வேண்டிய பலவிதமான செயல் திட்டங்கள் இருக்குது, அதை வந்து இவர் சரிவர செய்ய மறுக்கிறாரு அப்படின்னு அவர் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் தொடர்ந்து உட்கட்சியில் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்க, அரசியல் விமர்சகர்கள், இயக்கங்கள், கட்சிகள்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே வராங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சீனியர் இதுக்கு மேலே அவரால் ரொம்ப வீரியமாக அந்த துறையில் செயல்பட முடியாது அப்படின்னும் போது அந்த துறையை பிடுங்கி இன்னொருடம் கொடுப்பது தான் ஜனநாயகம், அதுதான் சரி அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அவரிடம் இருக்கக்கூடிய துறை மாற்றப்படுவதாக தகவல்கள் எதுவும் இப்போது வரைக்கும் வெளியாகவில்லை. எனில் எனக்கு எந்த துறையும் யாரோட வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்வதற்கு அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா மனக்கசப்பு உருவாகும்ல. இப்போ கேஎன் இருக்கிறாரு, சேகர்பாபு இருக்கிறாரு, அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, பொன்முடி இருக்கிறாரு, ஏவா வேலு இருக்கிறாரு, இது போன்று இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியர் மினிஸ்டர்ஸாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை பிடுங்கி உதயநிதியை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு முரண்பாடுகளையும் ஒரு பகைமை உணர்வையும் உருவாக்க வாய்ப்புகள் இருக்கு, அல்ல ஒரு பிணக்கை உருவாக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னும் போது அதை தவிர்க்க முயற்சி செய்கிறார் உதயநிதினு சொல்றாங்க. அதன் காரணமாகத்தான் முதலமைச்சர் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு துறையை எடுத்து துணை முதலமைச்சர் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. எனவே துணை முதலமைச்சராக பதவியேற்க போவது உறுதியாகிவிட்டது. அது இன்றைய தேதி வந்து இப்போதைக்கு எஸ்பி அவர்கள் போட்டிருக்கிறாங்க, நாளைக்கு நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகிறது என்று. இந்த மாற்றங்கள் நடைபெறும் பட்சத்தில் இது தமிழ்நாட்டு அரசியலில் அடுத்த கட்ட ஒரு பேசுபொருளாக மாறுமா, அவர்களின் செயல்பாடுகள் எப்படியாக மக்கள் நலன் சார்ந்து இருக்க போகிறது, செந்தில் பாலாஜி அவர்களை மீண்டும் அமைச்சர் பொறுப்பிற்கு வந்து இவர்கள் வரவழைக்கிறார்கள், அதுவும் அதே துறையை கொடுக்கிறார்கள் என்றால் அது திமுகவிற்கு மேலும் தலைவலியை உருவாக்குமா அல்லது இருக்கின்ற தலைவலியை நீக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீண்டும் இப்படியான துறைகளை இப்படி நபர்களுக்கு கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை இப்போது வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த தகவலின் மீது உங்களின் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் செய்தியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.